வணக்கம். வாங்க, இன்னைக்கு நாம விளாத்திக்குளம் தொகுதியில 2021ல நடந்த ஒரு அரசியல் பூகம்பத்தை பத்தி ஆழமா பார்க்கலாம். இது வெறும் நம்பர்ஸ வச்சு பண்ற ஒரு கணக்கு இல்ல. இது ஒரு தொகுதியோட மனச, மக்களோட உண்மையான குரலை புரிஞ்சுக்கிறதுக்கான ஒரு முயற்சி. 2021ல அங்க நடந்த அந்த பெரிய மாற்றம் வெறும் கட்சிகளை மட்டும் கேள்வி கேட்கல, நல்லாட்சி அப்படிங்கறதோட அஸ்திவாரத்தையே உலுக்கி பார்த்துச்சு. நாம இங்க யாரையும் குறை சொல்ல வரல, நடந்ததிலிருந்து என்ன பாடம் கத்துக்கலாம் தான் பார்க்க போறோம். வாங்க, தரவுகளுக்குள்ள பயணிப்போம். முதல்ல விளாத்திக்குளம்னா என்னன்னு தெரிஞ்சுப்போம். தமிழ்நாட்டோட தென்பகுதியில தூத்துக்குடி மாவட்டத்துல இருக்கிற ஒரு தொகுதி இது. இது கரிசல் மண் பூமி. இங்க இருக்கிற மக்களோட வாழ்க்கையும் விவசாயமும் ஒன்னோட ஒன்னு பிணைஞ்சிருக்கு. அவங்களோட ஒவ்வொரு நாளும் இந்த மண்ணையும் மழையையும் நம்பித்தான் விடியுது. அதனால இங்க அரசியலுங்கிறது வெறும் தேர்தலோட முடிஞ்சு போறதில்ல. அது அவங்களோட தண்ணி பிரச்சனை, விவசாயம், அடுத்த தலைமுறையோட எதிர்காலம் சம்பந்தப்பட்டது. இந்த மண்ணோட கதையை தெரிஞ்சுக்காம நாம வாக்குப்பெட்டி சொல்ற ரகசியத்தை புரிஞ்சுக்கவே முடியாது. சரி, இந்த ஆய்வை நாம 6 பகுதிகளா பிரிச்சு பார்க்கலாம். முதல்ல கலை யதார்த்தம், அதாவது மக்களோட உண்மையான நிலைமை என்னன்னு பார்ப்போம். அடுத்து தேர்தல் முடிவுகளோட எண்கள் சொல்ற கதை என்னன்னு கேட்போம். மூணாவதா மக்களோட கோபத்துக்கும் அதிருப்திக்கும் என்ன காரணம்னு ஆராய்வோம். அதுக்கப்புறம் 2021 தீர்ப்பை அலசி முன்னேற்றத்துக்கான ஒரு செயல் திட்டத்தை உருவாக்கி கடைசியா இந்த மக்கள் தீர்ப்பு உண்மையிலே என்ன சொல்ல வருதுன்னு முடிக்கலாம். வாங்க, பகுதிக்குள்ள போலாம். கலை யதார்த்தம், அதாவது ஓட்டு போட்ட அந்த மக்களுக்கு பின்னால இருக்கிற வாழ்க்கைய புரிஞ்சுக்கிறது. ஒரு தொகுதிய வெறும் எண்களை வச்சு எடை போட்டுட முடியாது. அங்க இருக்கிற சமூக பொருளாதார சூழலை நாம முதல்ல புரிஞ்சுக்கணும். இப்போ இந்த எண்களை பாருங்க, சும்மா சாதாரணமா பாக்காதீங்க. 82.7% பேர் கிராமத்துல வாழ்றாங்க. அப்படின்னா என்ன அர்த்தம்? இங்க இருக்கிற 10ல 8 குடும்பங்களோட வாழ்க்கை வயல்வெளிய நம்பித்தான் இருக்கு. 90%க்கும் மேல இந்துக்கள். அதுல கிட்டத்தட்ட 23% பட்டியலின சமூகத்தைச் சார்ந்தவங்க. இந்த சமூக அமைப்பு தான் இங்க இருக்கிற மக்களோட தேவைகளையும் அவங்க அரசாங்கத்துக்கிட்ட என்ன எதிர்பார்க்கறாங்க என்பதையும் தீர்மானிக்குது. சொன்னேன்ல, இந்த மண்ணோட முதுகெலும்பே விவசாயம் தானு. இங்க வேலைக்கு போறவங்கல்ல பாதிக்கு பாதி, அதாவது 45% பேர் விவசாய கூலிகள். இது வெறும் புள்ளி விவரம் இல்ல, பல லட்சம் மக்களோட வாழ்க்கை. அவங்களோட வருமானம் மழையில இருக்கு, அவங்க பிள்ளைங்களோட படிப்பு அந்த வருஷத்தோட விளைச்சல்ல இருக்கு. அதனால தண்ணி பிரச்சனை, பயிர்க்கடன், விளைஞ்ச பொருளுக்கு சரியான விலை கிடைக்காதது, இதெல்லாம் அவங்களுக்கு வெறும் செய்திகள் இல்ல, வாழ்வா சாவா போராட்டம். சரி, இப்போ 2வது பகுதிக்கு வருவோம். எண்கள் சொல்லும் கதை. நாம இப்போ பார்த்தோமே, அந்த மக்களோட வாழ்க்கை, அதோட பிரதிபலிப்பு தான் தேர்தல் முடிவுகள். எண்கள் எப்பவுமே பொய் சொல்லாது, அது மக்களின் உணர்வுகளை அப்படியே கண்ணாடி மாதிரி காட்டும். 2016 அப்புறம் 2021, இந்த 5 வருஷத்துல என்னதான் நடந்துச்சு? 2016ல அதிமுக கிட்டத்தட்ட 47% ஓட்டோட ஜெயிக்குது. திமுகவுக்கு 34.5% ஓட்டு. ஆனா 2021ல மொத்தமும் தலைகீழா மாறுது. திமுக 54%க்கும் அதிகமான வாக்குகளை வாங்கி மிகப்பெரிய வெற்றி பெறுது. அதிமுகவோட வாக்கு வங்கி 31%-ஆ சரிஞ்சிடுது. இது ஏதோ சாதாரண ஜெயிப்பு தோல்வி இல்ல, இது ஒரு பெரிய அரசியல் அலை, ஒரு சுனாமினே சொல்லலாம். இந்த நம்பரை நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. 38,54,900. இதுதான் 2021ல திமுகவோட வெற்றி வித்தியாசம். இன்னும் ஆழமா சொன்னா கிட்டத்தட்ட 28% வாக்குகள் மொத்தமா அதிமுக பக்கம் இருந்து திமுக பக்கம் திரும்பியிருக்கு. ஒரே தொகுதியில இவ்ளோ பெரிய வாக்குகள் ஒரு பக்கம் இருந்து இன்னொரு பக்கம் மாறுதுங்கிறது ஒரு அரசியல் பூகம்பம். வாக்காளர்கள் ஏன் இவ்ளோ கோபமா ஒரு முடிவு எடுத்தாங்க? அந்த கோபத்துக்கு பின்னாடி என்ன காரணம் இருக்கு? இப்போ 3வது பகுதிக்கு வந்திருக்கோம். அதிருப்தியின் குரல்கள். என்ன நடந்துச்சுங்கிறத பார்த்துட்டோம். இனி ஏன் நடந்துச்சுங்கிற கேள்விக்கு பதில் தேட போறோம். அந்த மக்கள் தீர்ப்புக்கு பின்னாடி இருந்த ஆணிவேரான காரணங்கள் என்னென்ன? இந்த ஒரு வரிய மட்டும் கொஞ்சம் காது கொடுத்து கேளுங்க. குடிநீர் வாரிய தண்ணி 10-15 நாளைக்கு ஒரு தடவை தான் வருது. அதனால ஒரு குடம் தண்ணிய 10 ரூபாய் கொடுத்து வாங்க வேண்டியிருக்கு. யோசிச்சு பாருங்க, இது ஒரு குடும்பத்தோட மாச பட்ஜெட்டை எவ்வளவு பாதிக்கும்னு. குடிக்கிற தண்ணிங்கிறது ஒரு மனுஷனோட அடிப்படை உரிமை. அதுவே காசு கொடுத்து வாங்க வேண்டிய போராட்டமா மாறும்போது மக்களோட பொறுமை எவ்வளவு நாளைக்கு நிக்கும்? இதோ அந்த அதிருப்திக்கு 4 முக்கிய முகம். முதல்ல தீராத குடிநீர் தட்டுப்பாடு. 2வது 74 கிலோமீட்டர் மாநில நெடுஞ்சாலைகள் குண்டும் குழியுமா இருந்தது. 3வது இளைஞர்களுக்கு விவசாயத்தை தவிர வேற வேலைவாய்ப்பே இல்லாத விரக்தி. கடைசியா கொடுத்த வாக்குறுதிகளை காத்துல பறக்க விட்டதால அரசாங்கம் மேல ஏற்பட்ட நம்பிக்கை இழப்பு.
ஒரு குடிமகனோட கண்ணியத்தை மதிக்கிறதுனா அவனோட அடிப்படை தேவைகளை நிறைவேற்றுவதுதான். நம்ம அரசியல் சட்டம் கொடுத்திருக்கிற பேச்சுரிமையோட உண்மையான அர்த்தமே இந்த மாதிரி குறைகளை தைரியமா பேசி அதுக்கு தீர்வு கேட்கறது தான். சரி, இப்போ 4வது பகுதி 2021 தீர்ப்போட உடற்கூறு ஆய்வு. மக்களோட கோவம், விரக்தி எல்லாம் எப்படி ஓட்டா மாறுச்சுன்னு இன்னும் கொஞ்சம் ஆழமா பார்க்கலாம். வேட்பாளர்களோட பலம், பலவீனம் என்ன, வாக்காளர்களோட மனநிலை எப்படி இருந்தது, வாங்க பார்க்கலாம். ஜெயிச்ச திமுக வேட்பாளருக்கு மாநிலம் முழுக்க இருந்த திமுக அலை ஒரு பெரிய பிளஸ் பாயிண்ட். ஆனா அதே சமயம் அவர் மேலே இருந்த நில அபகரிப்பு புகார் மாதிரி சில உள்ளூர் பிரச்சனைகள் அவருக்கு ஒரு மைனஸா இருந்துச்சு. இன்னொரு பக்கம் அதிமுகவுக்கு சுமார் 52,000 ஓட்டுங்கிற ஒரு திடமான வாக்கு வங்கி இருக்கு. ஆனா அவங்க ஆட்சியில இருந்தப்போ மக்களோட அடிப்படை பிரச்சனையான தண்ணி, ரோட்டு இதெல்லாம் சரி பண்ண தவறுனதுதான் அவங்க தோற்க முக்கிய காரணம். இதுல இருந்து என்ன தெரியுதுன்னா, ஸ்டேட் லெவல் அலே உங்களை ஜெயிக்க வைக்கலாம், ஆனா உள்ளூர் மக்களோட பிரச்சனையை நீங்க தீர்க்கலனா அந்த வெற்றி நிலைக்காது. நம்ம ஆய்வோட மிக முக்கியமான கண்டுபிடிப்பு இதுதான், மீட்கக்கூடிய வாக்காளர்கள். 2021 தேர்தல்ல சுமார் 18,000 பேர் திமுகவுக்கும் ஓட்டு போடல, அதிமுகவுக்கும் ஓட்டு போடல. அவங்க நாம் தமிழர் கட்சி, அமமுக மாதிரி கட்சிகளுக்கு ஓட்டு போட்டாங்க. இது ஒரு எதிர்ப்பு வாக்கு. இவங்க எந்த கட்சிக்கும் நிரந்தர அடிமைகள் கிடையாது. யார் எங்க பிரச்சனையை தீர்க்கறாங்களோ அவங்களுக்கு தான் எங்க ஓட்டுன்னு சொல்ற நடுநிலை வாக்காளர்கள் இவங்க தான் விளாத்திக்குளத்தோட அடுத்த கட்ட அரசியலை தீர்மானிக்க போற சக்தி. இவங்க தான் உண்மையான கேம் சேஞ்சர்ஸ். வாங்க 5வது பகுதிக்கு போலாம். முன்னேற்றத்துக்கான செயல் திட்டம். கடந்த காலத்தை அலசினது போதும், இனி எதிர்காலத்தை பத்தி யோசிக்கலாம். இந்த டேட்டாவெல்லாம் வச்சு மக்களுக்கான ஒரு நல்லாட்சியை எப்படி கொடுக்கறது? இது வெறும் அரசியல் ஜெயிக்கிறதுக்கான திட்டம் இல்ல, இது மக்களுக்கு சேவை செய்யறதுக்கான ஒரு நிர்வாக திட்டம். இதோ அதுக்கான ஒரு மாதிரி செயல் திட்டம். இதுக்கு பேரு சதுர்முக கோட்பாடு. 4 தூண்கள் இருக்கு. முதல் தூண் சிவன் மாதிரி தற்போதைய நிர்வாகத்தோட தவறுகளை ஆதாரத்தோட சுட்டிக்காட்டணும். 2வது தூண் விஷ்ணு மாதிரி நிலையான ஆட்சி, வேலைவாய்ப்புன்னு மக்களுக்கு ஒரு நம்பிக்கையான எதிர்காலத்தை காட்டணும். 3வது தூண் பிரம்மா மாதிரி பழைய வாக்குறுதிகளை விட்டுட்டு புதுமையான தீர்வுகளை உருவாக்கணும். 4வது தூண் துர்கை மாதிரி மக்களோட பாதுகாப்புக்கும் சட்டம் ஒழுங்குக்கும் முழு உத்தரவாதம் கொடுக்கணும். வெறும் கோட்பாடு மட்டும் பத்தாது, அதை செயல்படுத்தக்கூடிய திட்டங்களா மாத்தணும். அதுவும் கணக்கு காட்டக்கூடிய திட்டங்களா இருக்கணும். இத பாருங்க, இது ஒரு வளர்ச்சி உறுதிமொழி பத்திரம் மாதிரி. தண்ணி பிரச்சனைக்கு 1500 கோடியில 24 மாசத்துல ஒரு கடல்நீர் சுத்திகரிப்பாலை. மோசமான சாலைகளை சரி செய்ய 300 கோடியில 18 மாசத்துல ஒரு திட்டம். இளைஞர்களுக்கு வேலை வாய்ப்பு கொடுக்க 50 கோடியில வருஷத்துக்கு 5000 பேருக்கு பயிற்சி தர்ற ஒரு மையம். இந்த மாதிரி தெளிவான காலக்கெடுவோடு இருக்கிற திட்டங்கள் தான் மக்கள் மத்தியில நம்பிக்கையை உருவாக்கும். ஒரு குடிமகன் தகவல் அறிந்து முடிவெடுப்பதற்கு இது போன்ற வெளிப்படையான திட்டங்கள் ரொம்ப அவசியம். நாம இப்போ கடைசி பகுதிக்கு வந்துட்டோம், நிர்வாகத்துக்கான ஆணை. இந்த நீண்ட ஆய்வுக்கு பிறகு நாம கத்துக்கிட்ட பாடம் என்ன? விளாத்திக்குளம் மக்களோட தீர்ப்பு ஒரு கட்சிக்கு ஆதரவான தீர்ப்பும் இல்ல, இன்னொரு கட்சிக்கு எதிரான தீர்ப்பும் இல்ல. 2021ல மக்கள் கொடுத்த தீர்ப்பு எங்களோட அடிப்படை பிரச்சனையான தண்ணி, ரோடு, வேலை வாய்ப்புக்கு முதல்ல தீர்வு கொடுங்கன்னு அவங்க எழுப்பின ஒரு வலிமையான குரல். வாக்காளர்களோட விசுவாசம்ங்கிறது யாருக்கும் நிரந்தரப்பட்டா கிடையாது. மக்களோட அன்றாட பிரச்சனைகளை யார் தீர்த்து வைக்கிறாங்களோ அவங்களுக்கு மட்டுமே கிடைக்கிற ஒரு தற்காலிக அங்கீகாரம் அது. இதுதான் இந்த ஆய்வோட மையக் கருத்து. ஒரே ஒரு தேர்தல்ல 28% வாக்குகள் ஒரு பக்கமிருந்து இன்னொரு பக்கம் மாற முடியும்னா, இதே மாதிரி இன்னொரு முறை நடக்காதுன்னு என்ன நிச்சயம்? மக்களோட நம்பிக்கையை ஒரு தடவை இழந்துட்டா அதை திரும்ப சம்பாதிக்கிறது ரொம்ப ரொம்ப கஷ்டம். உண்மையான சேவை ஒண்ணுதான், அதுக்கு ஒரே வழி. நீங்க ஒரு மக்கள் மைய தலைவரா உருவாகி உங்க தொகுதியை மேம்படுத்த விரும்பினா blueprintstrategies.ai தொடர்பு கொள்ளுங்க. எங்கள் மின்னஞ்சல் mgr@blueprintstrategies.ai அல்லது 08042041602 என்ற எண்ணில் அழைக்கலாம். அரசியலுக்கு அப்பாற்பட்ட ஒரு நோக்கம்.